ஆனால் ஐச்சிங்கில் வந்து பஞ்சபூதம் கிடையாது. அது வந்து 8 இருக்கும். அந்த 8 பஞ்சபூதத்தை அடக்கி கொண்டது, ஆனால் விரிவானது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மெட்டல்னு சொல்லுவோம் பஞ்சபூதம், உலோகம். அது ஐச்சிங்கில் 2ஆக இருக்கும், இன் மெட்டல் அண்ட் யங் மெட்டல். அதே மாதிரி வுட் அப்படின்னு சொல்லும்போது 1 தான் இருக்கும். ஆனால் ஐச்சிங்கில் பார்த்தீங்கன்னா யங் வுட், இன் வுட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி எர்த், பூமி, ஐச்சிங்கில் 2 இருக்கும், இன் எர்த், யங் எர்த். ஸோ இந்த 3ஐயும் நீக்கிட்டோம்னா, 3ஐயும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா 8 5 ஆகிடும். அதுதான் வந்து ஊ ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாகிராம். ட்ரையா வந்து ஒரு லாட்டின் வார்த்தை. ட்ரையா மீன்ஸ் 3. 2 ட்ரையா சேர்ந்தது ஒரு ஹெக்ஸாகிராம். ஸோ ஐச்சிங் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ். அந்த ஐச்சிங்கில் வர இமேஜஸ் வந்து ஹெக்ஸாகிராமை போட்டோம்னா அந்த ஹெக்ஸாகிராமுடைய டேபிள் இப்படி இருக்கும். இதில் 64 இருக்கும். இந்த 64ங்கிறது 8 × 8 உள்ள மேட்ரிக்ஸ். அது சாதாரணமாக அந்த மேட்ரிக்ஸ் 8 இருக்கிறது இப்படி இருக்கும். இதில் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் ஹெவன், எர்த், வாட்டர், ஃபயர், தண்டர், லேக், மவுண்டன். ஸோ இந்த 8ஐ வந்து ஒரு மேட்ரிக்ஸாக அமைச்சோம்னா ரெக்டாங்குலர் டைப்பில் இப்படி வந்துடும். இது 8 × 8 64. இதையே ஒரு சர்க்குலர் ஃபார்மில் வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக ஆதி காலத்தில் ஹெக்ஸாகிராம் தான் இருந்தது. அதாவது எப்படின்னா கிங் 1க்கு முன்னாடி. அப்போ இதை வச்சு தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இதில் எந்த எலிமெண்ட், பஞ்சபூதத்தில் எந்த பூதம் எப்படி எந்த பொசிஷனில் இருக்குது, எது மேலோங்கி இருக்குது, எது அடங்கி இருக்குது, அந்த குணத்தை பொறுத்து அதை வந்து அதனுடைய விளக்கங்கள் சொல்கிறது. உதாரணத்துக்கு மெட்டல் ஆன் வுட், இது வந்து கோடாலியை குறிக்கும், மண்வெட்டியை குறிக்கும், இந்த மாதிரி பொருளை குறிக்கிறது. அதே மெட்டல் ஆன் வுட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் 5 எலிமெண்ட் தியரியில் மெட்டல் கட்ஸ் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னென்னா, அந்த இரும்பு அந்த மரத்தை வெட்டிடும் அப்படின்னா அது அழிவு, வளர்ச்சிக்கான அறிகுறி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இப்படி ஹெக்ஸாகிராம் வச்சு பல விதமான நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்ம அர்த்தங்கள் கண்டுபிடிச்சி அதை உணர்ந்துக்கலாம். அதுக்கு இதுதான் கீ, சாவின்னு சொல்லலாம்.